போன சாப்டரோட எண்டுல நம்ம ஹீரோவும், நான் அத பத்தி உங்ககிட்ட சொன்ன அப்புறம் நீங்க திரும்பிலாம் போக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க வருத்தப்பட மாட்டீங்கன்னு கான்ஃபிடென்ட்டா நீங்க நம்புறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் பிளாக் ஹூடிஸ் போட்டவனுங்களும் ஒருத்தவன கடத்திட்டு போயிட்டு இருப்பானுங்க. அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல இப்போ பிளாக் ஹூடிஸ் போட்டவங்களோட ஹைடவுட் காமிக்கிறாங்க. அங்க சில பிளாக் ஹூடிஸ் போட்டவங்க வந்து ஹெட்டோட ரிச்சுவல் முடியிற வரைக்கும் நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்றானுங்க. சரி அப்படின்னா மத்த காட்ஸ் எல்லாரும் இந்த வண்டிய தள்ளிட்டு என் கூட வாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருக்க சில காட்ஸ் வந்து இப்பயாச்சும் கொஞ்ச நேரம் நிம்மதியா மூச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோட ஹூடிஸ் கழட்டுறானுங்க. அப்போ அவனுங்கள ஒருத்தன், இவ்வளோ நடுராத்திரியில இவ்வளோ கஷ்டமான வேலை எதுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு இன்னொருத்தன், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவனுங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு இன்னொருத்தன், வேற ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கிறதுனால வேற ஒரு குரூப்ல இருந்து ஆட்கள் வந்ததா கேள்விப்பட்டேன், இவனுங்க அவனுங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். அப்படியா? சரி, ஓகே. சரி, நீங்க இங்கேயே நின்னுட்ருக்காம கொஞ்ச நேரம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கடா. சரி இந்தா தண்ணி குடிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு அந்த பிளாக் ஹூடிஸ் போட்டவன் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கான். அத பார்த்து இவனும், நீ பயப்படுற போல இருக்கே. நீ பயப்படுறது சரிதான். ஏன்னா நம்ம அந்த பிளேஃபுல் டிராகன் ஹெட்டால பெரிய பிரச்சனையில தான் சிக்கியிருக்கோம். அப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம முழு நாளும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கோம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டுருக்கான். அத கேட்ட இந்த பிளாக் ஹூடிஸ் போட்டவனும், சரி. இங்க ஒரே ஒரு எக்ஸிட் மட்டும் தான் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இவனும் தண்ணி குடிச்சுக்கிட்டே, ஆமாய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் பை த வே உங்களோட நேம்ஸ்லாம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இந்த பிளாக் ஹூடிஸ் போட்டவங்களும், அதுவா மெசேஜஸ் ஆஃப் த அண்டர்வேல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. இதை கேட்ட இவனும், என்ன? வாட் ஆர் யூ? அப்படின்னு சொல்லி கேட்க வந்துருக்கும் போதே அவன் கதை முடிஞ்சுச்சு. அப்போ வந்து அவன் பயங்கரமா கத்திருப்பான்ல, அந்த சத்தம் வந்து மத்த சில பிளாக் ஹூடிஸ் போட்டவங்களுக்கே கேட்குது. அவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பிளாக் ஹூடிஸ் போட்டவன போட்டது யாருன்னா, வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அதுக்கப்புறம் அங்க இருக்க மத்த சில பிளாக் ஹூடிஸ் போட்டவங்க வந்து, "யார்றா யார்றா நீங்கலாம்? உங்களோட ஐடென்டிட்டிஸ ஒழுங்கா ரிவீல் பண்ணுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களும் சொல்றானுங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், "நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நாங்கலாம் மெசேஜர்ஸ் ஆஃப் த அண்டர்வேல்ட்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களும், "எவ்ரிஒன் ப்ரிப்பேர் டூ த அட்டாக். நம்மள சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றாங்க. அதுக்கான ஹார்ன ஊதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் இவனும் அந்த ஹார்ன ஊத போகிற நேரத்துல அவனோட கழுத்து துண்டா போகுது. யார்ரா இத பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ கூட வந்த இன்னொருத்தங்க. அவங்க யாருன்னா டன்ஹாரின் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க பிளாக் ஹூடிஸ் போட்டவங்க வந்து, நீங்க யாருன்னு சொல்லுங்க, இப்பயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், 7 கிளான்ஸோட உண்மையான பவர் என்னன்றத பார்க்க போறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டான்ஹாரினை உசுப்பேத்தி விடுறான். அதுக்கப்புறம் இவனுங்க எண்ணிக்கையில் அதிகமா இருக்கானுங்க. குகைக்குள்ள இருந்தாலும் குகைக்கு வெளியே இருந்தாலும் ஒருத்தனை கூட விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும், அது நீ பார்த்தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் டான்ஹாரின் கிட்ட. அதுக்கு டான்ஹாரினும், இவனுங்க மொத்த பேரெல்லாம் என்னால கொல்ல முடியாது, வேணும்னா இவனுங்கள பல பேர், அதாவது அதிகமான பேரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹூடிஸ் போட்டவங்களும் அட்டாக் பண்ண வந்துருக்காங்க. இப்போ டான்ஹாரினும் அவங்களோட சோர்ட் எடுத்து ஸ்லாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பண்ற அட்டாக்கோட நேம் வந்து சோர்ட் டான்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்டா எல்லாரையும் ஸ்லாஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறானா, இந்த பக்கத்தை பத்தி நான் கவலைப்பட வேண்டியதில்லை போல, அப்படின்னா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ஜூஜேகன் வந்து சண்டை போடாம எல்லா அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், அவன் நல்லா இருக்கானா? ஜூஜே கிளானோட அந்த அற்புதமான ஸ்கில் ஹெவன்லி சீக்ரெட் ப்ரிடிக்டிங் ஸ்டெப்ஸ், அந்த ஸ்கில் மட்டும் இல்லைன்னா அவன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே செத்துருப்பான். அப்படின்னா வேற வழி இல்லை, என்னோட சில பவர்ஸை அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு கடனா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவர்ஸை ஜூஜே கண்ணுக்கு தரான். இதை ஃபீல் பண்ண ஜூஜே கன்னும், என்ன இந்த இந்த அன்னோன் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போதே அவனை ஒரு அட்டாக் பண்ண வந்துடுறான். அதை பார்த்து இவனும் ஷாக் ஆகிட்டு அவனோட அந்த விசிறியாலேயே அட்டாக் பண்ண வந்து என்னோட தவடையிலே வைக்கிறான். அவ்வளோதான், அவன் ஒரு அடியில் நாக் அவுட். இதை பார்த்தா ஜூஜே கன்னும், நான் நான் இப்போ என்ன பண்ணேன், இந்த விசிறி எடுத்து அவனோட தவடையில் அடித்தேன், அவன் ஒரே அடியில் விழுந்துட்டான், இது எப்படி? ஆமா, நான் அப்போ வந்து ஒரு இன்கிரெடிபிளான பவரை ஃபீல் பண்ணேன். கிளான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து தம்ஸ் அப் காமிக்கிறான். இதை பார்த்து இவனும், நீங்க இந்த முறை என்ன கைண்ட் ஆஃப் மேஜிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், ஓகே, இப்போ இந்த பக்கம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்கே ஜூஜே கானும் டான்ஹாரின்னு வராங்க. அவங்கள பார்த்தா நம்ம ஹீரோவும், சரி நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டு அவங்க 2 பேரும், நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவும், இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜூஜே கண்ணு என்ன சொல்றான்னா, ஆனால் கிளான் லீடர் நீங்கள் அதை எப்படி பண்ணீங்க, உங்களோட அந்த மேஜிக் வந்து எனக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்தை தந்துச்சு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம மனசுக்குள்ள, நான் வந்து பேட்டில் ஆர்டோட எபிலிட்டியில் வர சைலன்ஸ் வேவ் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை தான் யூஸ் பண்ணேன். ஆனால் நான் அதான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு இவன் கிட்ட சொன்னா கூட இவனால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அதனால நான் வேற எதனா அடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
நான் வந்து மேன்சாங்ஜா விட்டு போன ஒரு மேஜிக் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஜூஜிகன்னு, நீங்க வந்து ஹிடன் கேவ் ஆஃப் ஆல் திங்ஸ் அந்த குகையில மேன்சாங்ஜா கிட்ட இருந்து டீச்சிங்ஸை வாங்குனீங்களா? இதை கேட்ட நம்ம ஹீரோ, இப்போ நான் நீ கேட்குற கேள்விக்குள்ளே ஆன்சர் பண்ணிட்டு இங்கேயே இருக்குவா, அப்படி இல்லைன்னா நம்ம நேரத்தை வீணாக்காம இங்கேருந்து கிளம்பலாமா? நாம இங்கே எந்த அளவுக்கு லேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அங்கே பாதிப்புகள் அதிகமாகிட்டே போகும், அது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து 3 பேர் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு நின்றுட்டு எதையோ பார்த்து டன் ஹரின்னும் ஜூஜிகன்னும் வேகமாக ஷாக் ஆகுறாங்க. எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க ஒருத்தன் நின்னுகிட்டு, என்னோட ஸ்வீட் மீல்ஸ் இன்னும் முடியல, ஆனா நான் கூப்பிடாமே சில கெஸ்ட் வந்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் பேர் என்னன்னா ஹெட் ஆஃப் த எர்த் டிராகன் ஃப்ளோயிங் ஃபயர் விச் மீ உல்ஹுவா, இதான் இவனோட நேமு. இவனை நம்ம இனிமே ஃபயர் வீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னா, பல பேரை கடத்திட்டு வந்து அவங்களோட இன்னர் கோர் எனர்ஜியை ஏதோ ஒரு டிமானிக் ஸ்கில் மூலியமா, ஏன்னா டிமானிக் ஸ்கில்லே இந்த உலகத்தில் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று தான், அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகுறான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. இதுதான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டரை பார்த்தா தான் தெரியும். ஓகே, இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பாய்.